வணக்கங்க. இன்றைக்கி தினமலர் குறுக்கீடத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆன்சர்ஸ் எதுவுமே சால்வ் பண்ணல. இன்றைக்கி டேட் என்னென்னா 1 ஏப்ரல் 2026ங்க. பங்குனி உத்தரம். சரிங்களா? இன்றைக்கி 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? இடமிருந்து வளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முகலாய சக்கரவர்த்தி அக்பரின் ஹிந்து மதத்தை சேர்ந்த மனைவி, அக்பரோட ஒய்ஃபு. இவங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜோதாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதாபாய் அப்படின்னா அக்பரோட ஒய்ஃபு, ஜஹாங்கீரோடைய அம்மான்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஆம்பூர்னு பழைய இதில் சொல்லுவாங்க. ஐகார்டில் ஜெய்ப்பூரோட இளவரசி இவங்க தான். ஓகேங்களா? இவங்க வந்து இன்னொரு நேமில் சொல்லுவாங்க, மரியம் உஸ் ஜமானி அப்படிங்கிற முஸ்லீம் நேம்லையும் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன ஜோலா அனுப்பிச்சிருக்குங்க. சர்க்கஸில் உள்ள இவர் சீட்டுக்கட்டிலாம் இருப்பார். சர்க்கஸில் இருப்பா, சீட்டுக்கட்டிலே இருப்பாங்களாம். ஜோக்கர், ஜோலா அனுப்பிச்சிருக்குங்க. ஸோ பதில் என்ன? ஜோக்கர். சரி, 6 இடமிருந்து வளம் என்ன? கேரளா அனுப்பிச்சிருக்கு. டேஷ் வெயில் பருவத்தில் கடுமையான வெயில் இருக்கும். கேரளா ஆன்சருங்க 4 இடத்து. கத்திரி வெயில்னு சொல்லலாம். கத்திரி வெயில் அப்படின்னா அக்னி நட்சத்திரத்தை தான் சொல்கிறோம். அக்னி நட்சத்திரம்னா நம்ம சித்திரை மாதம் தமிழில் 21லேருந்து வைகாசி 11 வரைக்கும் 29 நாளைக்கு அக்னி நட்சத்திரங்க. அந்த டைமில் கோடை வெயில் அதிகமாக இருக்கும். 2 மேலே இருந்து கீழே என்னது? டேஷ், அது வந்து பிச்சையீடு. மேலே பாருக்கு 3 எழுத்து தீ இருக்கு. ஸோ பாத்திரம் அருந்து பிச்சையீடு. பாத்திரம், அவங்க எப்படி அவன் கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லக்கூடிய லைன். பாத்திரம் அருந்து பிச்சையீடு. 8 இடமிருந்து வலம் பாருங்க. 2 எழுத்து இம்ம. தினமலரில் அடிக்கடி பார்க்கலாங்க அந்த கேள்வி. உடன்படு அப்படின்னா சம்மதம் தான், சரின்னு சொல்கிறது. சம்மதம். சரி, 3 மேலேருந்து கீழே என்ன? கல்யாணம். கல்யாணத்தை வந்து என்னன்னு சொல்லலாம்னா திருமணம்னு சொல்லலாம். மேரேஜ். கல்யாணம் மேரேஜ், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? திருமணம். ஓகேங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? 2 எழுத்து ட்ரூ. நீண்ட நாட்களுக்கு பின் தன் பள்ளி தோழனை பார்த்த அவன், நாம் டேஷ் சந்தித்த நாளை மறக்கவே முடியாது. நம்ம 2 பேரும் சந்தித்த நாளை மறக்கவே முடியாதுன்னு வேணால் சொல்லியிருப்பான். 2 பேரும் அப்படிங்கிறத இருவரும்னு சொல்லலாமா? நாம் இருவரும் சந்தித்த நாளை மறக்க முடியாது என்றதும். சரிங்களா? சரி, 4 மேலேருந்து கீழே. ஆக்ஸ்போர்டு டேஷ் பல்கலைக்கழகங்கள் உலக புகழ்பெற்றவை. ஆக்ஸ்போர்டுன்னு இருக்குது. இன்னொன்று என்னது? கேம்பிரிட்ஜ். இது 2மே எங்கே இருக்குன்னா லண்டனில் தாங்க இருக்குது. உலக புகழ் கேம்பிரிட்ஜ். உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? கேம்பிரிட்ஜ். சரி, 4 இடமிருந்து வளம் என்ன? தொட்டனை தூவும் திருக்குறளுங்க. தொட்டனை தூவும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூவும் அறிவு. ஆக்சுவலாக நம்ம மணற்கணியில் தண்ணியை எப்படி தோண்ட வந்துகிட்டே இருக்குமோ, அதேமாதிரி மனுஷனுக்கு வந்து அறிவு வந்து சுரந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 7 இடமிருந்து வளம் என்ன? அவளை போன்ற ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியை பார்ப்பது
அவளை போல் ஒரு சிறப்பான பெண்மணியை பார்ப்பது ட்ரீம் வந்துக்குங்க. அது இது அன்ஈஸி. அவளை மாதிரி ஒரு நல்ல பெண்ணை பார்க்க ரொம்ப கஷ்டம். அதிசயத்துலேயும் அதிசயம் அது இது. 11 இடமிருந்து வளம் என்ன? ஜாவ்லின் த்ரோ விளையாட்டில் உலக புகழ் பெற்றவர். ஜாவ்லின் த்ரோ இதில் உலக புகழ் பெற்றவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா. அதாவது ஜாவ்லின் த்ரோ ஈட்டி இதில் வந்து 2020 டோக்கியோவில் வந்து கோல்டு மெடல் வாங்கினாரு. ஓகேங்களா. இப்போ 2024 வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காரு நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்லங்க. மேலேருந்து கீழே 11. பழைய சோறு என்பதை இப்படியும் குறிப்பிடுவார். பழைய சோறு நீல ஆச்சுக்குங்க, கேட்க வேண்டாம். நீராகாரம். நீர் ஆகாரம். நீராகாரம் அதாவது பழைய சோறுங்க. பழைய சோறும் தயிர் வெங்காயம் இல்லை மிளகா வத்தல் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் விட்டமின் பி இருக்குதுங்க. இதை வந்து பழஞ்சோறு, பழைய சாதம், புளிச்ச தண்ணி எப்படினாலும் சொல்லலாம். சரி, 18 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். 2ஆம் எழுத்து இம்முங்க. டேஷ்களையும் அடக்கியவர் தான் துறவி. யார் துறவினா எல்லா புலன்களையும் அடக்கியவர் தான் துறவின்னு சொல்லலாம். அதோட 5 புலன்களையும் அடக்கியவர் தான் துறவி. 5 புலன்களையும் அடக்கியவர் தான் துறவி. ஸோ 5 புலன் அடக்கியவர் தான் துறவின்னு சொல்லிட்டு நீதிநெறியில் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர், பட்டினத்தார், சிவாக்கியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த 5 புலன்லாம் என்னென்னு அவுட்லைன் பார்த்தலாமா? மெயினாக இங்கே வந்து உடம்பு, உடல், வாய், கண், மூக்கு, செவி, இதோட எல்லா சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான் துறவி. சரி, 15 இடம் வந்து வளம் என்ன? இறைவனை தொழுதுவிட்டு கிளம்பினால் டேஷ் நிறைவேறும். கால ஆரம்பிச்சுக்குங்க, காரியம் நிறைவேறும்னு சொல்லலாம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? தகளி சிவசங்கர்னு எழுதி திரைப்படமான பிரபல நூல். தகளி சிவசங்கர்னு எழுதினதில் நிறைய நூல் வந்து படமாக இருக்குதுங்க. 1958 தண்டி தங்களி அது கிடையாது. 1965 செம்மீன் கரெக்டாக வருதுங்க. படம் பேரும் வந்து செம்மீன் தான். செம்மீன். அதுக்கப்புறம் 71 ஏணிப்படிகள். அதுக்கப்புறம் அனுபவங்கள், பாலிச்சல் அப்படிங்கிற படம்லாம் நிறையா இவரோட புக்கில் உள்ளதாங்க. சரி, இந்த சைடு சால்வ் ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? 12 இடமிருந்து வளம் என்ன? சுதி சேர்க்க உதவும் இசைக்கருவி. சுதி சேர்க்க உதவக்கூடிய இசைக்கருவியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தம்புரா. இந்த பூனாலும் போடலாம், இந்த பெரிய பூனாலும் போடலாம், பூக்கு வரக்கூடிய பூனாலும் போடலாம். தம்புரா, தம்புளி, ஓகேங்களா, தம்புரி. இதை வந்து வீணைக்கும் வயலினுக்கும் துணையாக வரக்கூடிய மியூசிக் எழுப்பக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா. 4 கம்பி நரம்பு வத்தியது. 9 மேலேருந்து கீழே என்ன? தடயம் ஒரு எழுத்துன்னு நினைக்கினால் பாதயம். நடந்து போன தடம் வந்து பாதைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தடம் சொல்லலாம். இங்கே ஆல்ரெடி தக்கு இம்முக்கு தடம். ஓகே, தடமாகக்கூடாது வாழ்க்கையில் என்றைக்குமே அப்படிங்கிறத இதுலேருந்து ஒரு வேர்டு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து 12 மேலேருந்து கீழ். வீண் அப்படின்னா தேவையில்லாததை வந்து தேலை ஆரம்பிச்சுக்குங்க. 16 இடமிருந்து வளம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம். வங்கியில் டேஷ் வாங்கி தான் நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியும். வங்கியில் லோன் வாங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கடன் வாங்கி தான் என்ன பண்ண முடியும்? வீடு கட்ட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ 12 மேலேருந்து கீழே என்ன? வீணு.
வீணுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? தேவையில்லாதது, தவறானது, தேவையில்லை, தவிர்த்தல் சொல்ல முடியாது. தண்டம்னு வேணால் சொல்லலாம். வீட்டில் திட்டையில் கூட சொல்லுவாங்க தண்டம், தேவையில்லாதது தண்டம். ஓகே. ஸோ 8 மேலேருந்து கீழே என்ன? மதம், நிறம் இரண்டையும் குறிக்கும் சொல். மதம்னாலும் நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கன்னா நல்ல சமயம் பார்த்து சொல்லுங்கள். மதத்துக்கும் சமயம்னு சொல்லலாம். ஸோ சமயம். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? ரன் சேர்ந்தால் சிவகார்த்திகேயன் இராணுவ உயர் அதிகாரியாக நடித்த படம். என்ன படம்? 2024 வந்துச்சு. அமரன். அமரனில் மேஜர் முகுந்த் வரதராஜனை பற்றிய உண்மை கதை. ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் சேர்ந்தால் வெற்றிலைப்பாக்கு. டேஷ் சேர்ந்தால் வெற்றிலைப்பாக்குன்னா தாம்பூலம். தாம்பூலம்னா வெற்றிலைப்பாக்கு. தாம்பூலம் மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் தாம்பூலம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் தாள ஆரம்பிக்கணுங்க. நட்சத்திரம்னா 3 எழுத்து தான் சொல்லியிருக்காங்க. விண்மீன் சொல்லலாம், விண்மீன், சுடவொளி சொல்லலாம், இல்லைன்னா கடைசியாக தாரிகைன்னு ஒரு வேர்டு சொல்லலாம். கடைசி கேள்விங்க. 17 இடமிருந்து வலம். தன் டேஷே தனக்குதவி. தன்னம்பிக்கைக்குள்ளது. தன் கையே தனக்குதவி. இன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இது தன்னம்பிக்கைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. தன்னம்பிக்கை, தன் கையே தனக்கு உதவி. யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. எனக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.